ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, இந்த நேரலை நிகழ்ச்சியிலே உங்களை குடும்பமாய் சந்திக்கின்றோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படணும். இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பாடல் இருக்குமானால், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் இங்கே பாட ஆயத்தமாயுள்ள ஒரு சில பாடல்கள் வந்திருக்கிறது. அதை நாங்கள் ஆரம்ப பாடல்களாய் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். தேவையானவர்கள் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய் நேரிலே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். போன் நம்பருக்கு அதில் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. விண்ணப்பத்தை கேட்பவரே, இந்த ஆரம்ப பாடலை பாடுவதற்கு முன்னால் நாம் ஜெபித்து இந்த நேரலை நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பரிசுத்தரே, நல்லவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நல்லதொரு வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையை கொடுத்தீங்க ஆண்டவரே, இந்த தருணத்தை கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய பாடலை பாடவும் ஆண்டவரே, வருகிற விண்ணப்பங்களை ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை கேட்கிறவர்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த பிரசனம் இருக்கட்டும். ரட்சிப்பின் வழிக்குள் நடத்திருந்த மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்ப பாடலாக விண்ணப்பத்தை கேட்பவரை ஒரு சரணம் பாடி நாம் அடுத்த பாடல்களாய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதல் பாடலாக ஆரம்ப பாடல்களாக நாங்கள் ஒரு பாடலை பாடி உங்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்ற பாடல் உங்களுக்காக நாங்கள் இங்கே வழங்க இருக்கிறோம். பாடல் கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு வரிசை ஒன்று பின் ஒன்றாக நாம் பாடி செபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பார்க்கிறவர்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. விண்ணப்பத்தை கேட்பவரே, இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கைகூடி வர பண்ணுவார், உலகத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார்.
நேரம் காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம் அல்லேலூயா அல்லேலூயா காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம் அல்லேலூயா அல்லேலூயா காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் புதுதினத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் புதுதினத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார் இது கிருபை நேரம் மகிமை நேரம் காரியங்களை வாய்க்க பண்ணும் நேரம் இது கிருபை நேரம் மகிமை நேரம் காரியங்களை வாய்க்க பண்ணும் நேரம் அல்லேலூயா அல்லேலூயா காரியங்கள் 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 வாய்க்க பண்ணும் நேரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. விண்ணப்பத்தை கேட்பவரே இந்த நேரலை நிகழ்ச்சியிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக பாட ஆயத்தமாயிரும். சில விண்ணப்பங்கள் பாடல் இருக்குமானால் நாமத்தில் தெரியப்படுத்தும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்னை விட்டுக் கொடுக்காதவர் அந்த பாடலை இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் இந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். ஆமென். என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சொல்கிறே. என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சொல்கிறே. நான் வழி மாறும் போது பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். நான் வழி மாறும் போது என்னை பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். என்னை விட்டுக் கொடுக்கிறவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சொன்னேன். என்னை விட்டுக் கொடுக்கிறவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சொன்னேன். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன்.
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. விண்ணப்பத்தை கேட்பவரே, நேரலை நிகழ்ச்சியிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குடும்பமாய் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஜெப விண்ணப்பம் இப்பொழுது ஜெப விண்ணப்பத்தை நேரெடுத்து ஆண்டவருக்காக நாம் ஜெபம் செய்து ஜெப விண்ணப்பம் என்னவென்றால், இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் காரியங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் காரியங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வேலை இல்லை. இப்போ நாம் மையப்படுவதாக நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, வேலைகள் சரியா இல்லை. அது அந்த ஒரு காரணம். பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் ஸ்கூலில் சேர்க்க முடியாத நிலைமைகள், இதெல்லாம் வச்சுக்காங்க. இந்த காரியங்களுக்காக நம்ம போய் செபிக்க போகிறோம். பார்க்கிறவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை கவனிக்கிறார். நீங்கள் பார்க்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஒரே இந்த காரியத்திற்காக நானும் செபிக்கிறேன், ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. கர்த்தர் எல்லாரும் இந்த பார்க்கக்கூடிய தேவைகளை கர்த்தர் கண்டிப்பாக சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லதொரு வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரங்களிலே கர்த்தாவே, விண்ணப்பத்தை கேட்டவரே, உடைய பாத வழியிலே கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஆண்டவரே, நீ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்டடீஸ் ஸ்கூல்ல சேர்க்க முடியாத நிலைமைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரே, ஆன்லைன்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இதை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலைகள் நிறைய பேர் இருக்கு. கர்த்தர் பார்க்குறீங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கவனிக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதனையோடு குழப்பங்களோடு சூழ்நிலை சரியில்லாத நேரங்களிலும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறேன், பார்க்கிறேன், எல்லாவற்றையும் சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு ஒரு பதில் கொடுங்கப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளுடைய ஸ்டடீஸை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலை இல்லாமல் ஆண்டவரே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிற சூழ்நிலை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிலைமை ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இதை பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவரே, அவருடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் கட்டணி மாற்றி அமைக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்லதொரு வேலைகளை கொடுங்க, வருமானங்களை கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டும். உடைய கரம் தொடுபடியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே கர்த்தாவே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுகிறார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்ய வீட்டின் ரட்சகர் இயேசு நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.
ஹல்லேலூயா. அந்த நாமம் மகிமைப்படுவதாக. விண்ணப்பத்தை கேட்பவரே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த பாடல் வந்து சதீஷ் பக்கத்தில் இருக்கிற தீயம்பாக்கம் இந்த ஒரு ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்கிற தீயம்பாக்கம் இந்த இடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சதீஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை. இந்த பாடல் அவர்களுக்காக இந்த பாடலை வணங்குகிறோம். அந்த நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நேயர்களாக இருந்தாலும் சரி, பார்க்கிற நீங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துதல் பாடல்கள் இருக்கும் என்றால், சில விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை ஹல்லேலூயா. Yes,
தீயம்பாக்கம் ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்க தீயம்பாக்கம் சதீஷ் அவங்க கேட்டாங்க. அவர்களுக்காக இந்த பாடலை நாங்கள் இங்கே வழங்கினோம். இதில் ஒரு பாடல் இன்ப துன்ப நேரும், இந்த பாடலை உங்களுக்கு வழங்கிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் உம்மை சேருவேன்.
நேரம் எதுவாக இருந்தாலும் அவரை சார்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது எந்த ஒரு கவலையும் இல்லை. அவரை நம்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், காப்பவராய் இருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஓசம். இந்த பாடலை ஆலன் அபிஷேக் அவங்க 2 பேரும் இப்போது அந்த பாடலை பாடப்போறாங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடல். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஒரு பாடலை உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பாத்திரம் என்று எவரையும் கையுறவில்லை. உடைந்த பாத்திரம் என்று எவரையும் கையுறவில்லை. ஒன்றுக்கும் உறவாகும் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உறவாகும் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. இக்கட்டோரை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இக்கட்டோரை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. விண்ணப்பத்தை கேட்பவரே இந்த நேரலையிலே உருவமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாடல்கள் இருக்குமானால் சுப விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் பேஸ்புக்கில் காணப்படுகிற போன் நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த வாரம் முழுவதும் நீங்க தெரியப்படுத்தலாம் சுப விண்ணப்பங்கள். அதை நான் கலெக்ட் பண்ணி சனிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து நாங்கள் உங்களுக்காக பாடல்கள் சுபங்களை வழங்க இருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது நாம் ஜெபித்து நேரலையே முடிக்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை கர்த்தர் நடத்தினார். பாடல்கள் பாட ஜெபங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். பார்க்கிற நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த பிரசனம் இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் பிரசனம் இறங்குவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வாதம் தங்குவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
உடைய கிருபை, பெரிதான கிருபை அவர்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்களை நாங்கள் ஏறெடுத்தோம். அவருடைய ஸ்கூல் காரியங்கள், ஃபைனான்ஸ் காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகள், வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் ஜெபித்து உடைய பாதத்திலே விண்ணப்பத்தை கேட்பவரே உடைய சமூகத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பதில் கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆட்சி தேற்றி வழி நடத்துவதாக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எங்களையும் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பின் வழிக்குள் நடத்துகிற புதிய மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே இந்த நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க. அவருமாய் சித்தமானால் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.